ஒரு வார்த்தை வரக்கூடாது. எதுக்கு கூட்டி போய் நான் வாங்கி கொடுத்தேன் இந்த பையனுக்கு படிக்க சரி எனக்கு பாணி படுத்து பரதேசி சத்தியமையா இந்த சின்ன வடை கேளு பழனிக்கு வரீங்களான்னு கேட்டேன். சந்திரவாளை முடிப்போம் முடியே அதிகமா இருக்குது. அது காத்து பார்க்க இருந்தாலும் நான் தமிழ்நாடு வந்திருக்கும் நாட்டு நாடு மகாநாடு நமது அருமையும் நீர்வளம் நிலவளம் அடுத்து வருது சேலம் மாவட்டம். ஏன் தான் இப்படி பண்றேன் இருந்தாலும் நம்ம சேலம் மாவட்டம் இல்ல சங்கீர்ல நிற்பேன் இல்லையடா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் இதோ இந்த அணமேட்டில் எழுந்தருடைய அதாவது கோட்டரசு காலனி ஓட்டு காலியா ஏய் எப்ப மாலை போடுற இந்த காலனி எழுந்தருடைய அதாவது திருநங்கைக்காக திருநங்கையில் பெரியவங்க பரிணங்க கருவட்டாட்டு வரும் திருநங்கையா திருநங்கை அதாவது இன்று யாருக்காக நாடகம் அருமை அம்மா அதாவது ஜீவ அம்மா மாண்டு வைகுண்டம் பெத்த சுமன்மதி அதாவது தாதாவா சாமிமா சாருப்பு சாயிசா அம்மா இந்த 10 வருஷத்துக்கு முன்ன ஓலப்பட்டி இருமால ஓலப்பட்டியில அச்சு கட்டி வெளியே வந்தேன் இல்லையடா அப்படி கைய விட்டு கையில அப்படி நோட்டை அள்ளி 2 கையில சலசலசல போட்டுச்சு இல்ல மண்ணடி போட்டுச்சு பணத்தரா மக்கள் என்ன அதாவது ஒரு நாள் கருத்தல் குட்டியில வன்னி பிராண நாடகம் கருத்தல் குட்டியில காது கொடுத்தேன் கருசல் பட்டி பழைய தண்ணி போட்டுச்சுன்னா எழுதி பத்தி அப்படி நீ நினைச்சிட்டு நாம் தான் கோமலேசம் நம்ம சொல்லிட்டானா என்ன போட அப்படின்னு இந்த பொண்ணு கோமாளி வந்தால் கூட காலி வந்து வந்து கொடுத்தாரு எப்படி 6 செட்டுக்கு வர்ற போது இந்த மாதிரி வரலாம். அதாவது ஜீவாமா ஜீவாமா சாமி ராஜா சொல்லுங்க எனக்கு 7 இந்த சனி ஜென்மம் சனி ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் அவரால் தான் உனக்கு வருங்காலத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் சாமி தான் மனுஷன் ஆசாமி ஏண்டப்பா ஏண்டா பழிச்சு காட்டுற ஆச்சி அம்மாச்சி போய் 2 நாள் ஆகும் இந்த பயிற்சி அம்மா விஜய் அம்மா அதான் ஜீவம்மா நல்ல நல்லலாம் போயிட்டீங்க அவராது இவனை ஏன் வச்சு பேசுங்க ஒருத்தன் வராது
கணக்கு போட்டோம் கணக்கு போட்டோம். அருமை அருமை இருக்கிற வாங்கி கொண்டு போறேன். விஜயம்மா அப்படி சொன்னா சொல்ல இயங்குற இதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமைகளை தமாசு பண்றேன். ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் இந்த குவார்டர்ஸுக்கு அதாவது ஒரு கடவுள் சம்மானம். இந்த 3 வருஷம் நம்ம போய் மலை சமயப்படத்தில் ஆடணும்ல, சமயப்படத்தில் என்ன ஆடணும், சமயப்படத்து மாறியும் பிறப்பாடணும். அந்த அம்மா நம்ம விஜய் அம்மா வந்து இல்லை நான் ஆரம்பம் போட்டு சிவராஜ் சக்தி போட்டுதான். ஆமா ரைட் நான் பிடிச்சிருந்தேன். அவளுக்கு போதையிலுமே நான் பிடிச்சிக்கலாம். விஜய் தான் அருமையம்மா ஜீவா அம்மா அதான் விஜய் அம்மா வந்து கேளு. நமக்கு வித்யாம்மா நம்ம அந்த கோயிலுக்கு போய் நாடகம் ஆடணும். அன்னைக்கு வந்து நம்ம அப்படி 1000 ரூபாய் அள்ளி நம்ம சவுந்தரிட்ட கொடுத்து போச்சு. 2 தெய்வமும் இந்த பொய்யுலகத்தை விட்டு இது பொய்யுலகம், நம்ம பாடுறது இது பொய்யுலகம், நம்ம கடிச்சா பேரு தான் மெய்யுலகம். ஏன்னா அங்கதான் மெய்யுலகம் போயிட்டாங்க. அதாவது வாழ்ந்தது போறது அருமையம்மா 2 பேருமே குடைவெளி கண்ணன் சமானம். அப்படி விட்டு அந்த வித்யாம்மா ஜீவம்மா 2 பேரும் பொய்யுலகம் தொட்டு அதாவது குறைந்தது போதும்னு பொண்ணுடா போய் சேர்ந்து விட்டார். அவருக்காக இந்த ஜீவாம்மனுக்காக இந்த எல்லா திருநங்கைகளும் தலைக்கு 1000 5000 மத்தாங்க. அதாவது வாரி வாரி கொடுத்து அம்மாளுக்காக 4ஆம் ஆண்டு நினைவு சின்னமாக உண்டு ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மாளுக்கு பணம் கொடுத்தாங்களே, அதாவது ஜீவாம்மனுக்கு அதாவது 1000 2000 கொடுத்தாங்களே, அவங்க குடும்பம் எல்லாம் அந்த அதாவது கூத்தாண்டவர் சாமி கோபுரம் எப்படி வருது அது போல அனைத்து திருநங்கைகளும் என்றைக்குமே நோயில்லாம் வாழ்வு என்றுமே செல்வத்தை குறையிலாசமும் செல்வத்தை விட்டு நீண்ட ஆயுள் கொண்டு எதிய காலம் வாழும்படி அந்த கூத்தாண்டவரை நான் வேண்டுகிறேன். அப்போ இந்த அம்மாளுக்காக இன்று வைத்தது நாடகம் ஒரு புண்ணியமான நாடகம். அதாவது என்ன நாடகம், அதாவது பகவான் எம்பெருமான் வைகுண்டம், பாண்டவர் சொர்க்கம். பகவான் வைகுண்ட பதவி, பாண்டவர் சொர்க்கம். இந்த அம்மா எப்படி 2 பேரும் சொர்க்கம் அடைஞ்சாங்களே அது போல நாங்கள் 5 பேரும் பாண்டியர் 6 பேரும் இன்னைக்கு சொர்க்கம் போறோம். நம்மட அம்மா 5 பேத்துல அனுதம்பியில நாங்க பாண்டியர் 6 பேரும் இன்னைக்கு போய் சொர்க்கம் தான். ஆமாமா கட்டாயம் வரும், கட்டிக்கு போட்டுருவோம், எங்க உயிரெல்லாம் போயிடும். அதாவது பாண்டவர் சொர்க்கம் பகவான் வைகுண்டம் நாளைக்கு நான் யாரு ஒவ்வொன்றா சொல்லுவேன். கவனமா கேட்கணும். அடுத்து ஏதாவது குறிப்பு பேசுறேன் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். 2 பாடம் போது குடிச்சு பாலத்துக்காக கொடுத்துருக்காங்க.
அறிஞ்ச ஆயுதம் ராஜாதி ராஜன் நான் வாழ்ந்தார்கள் ரஜினா திருமலகார பண்ணு ராஜு வாழ்ந்தார்கள் ராஜ கம்பீரன் ராஜ உத்திட்ட கோலகாலம் மொண்டிக்காரன் என்ன காலம் குது கொடுது சரி 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 இருந்தாலும் ராஜ உத்திட்ட கோலகாலம் என் பையன் 12 அழகு 11 வயது 32 அக்கள் மத்திய அழகு படைத்தை என் பையன் அப்துல் மகாராஜே என் தாயில் என்னை 10 மாதம் முன்னாள் 10 மந்தி என்னை வெட்டெடுத்தானே அம்மா செத்து போயிட்டேன் திண்டுக்கல் கூட்டு எடுப்புறியா பள்ளிக்கு பஞ்சாயத்து அனுப்புறியா தந்தால் நானே தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது போன மாசத்துல பூனைக்குட்டி கோத்துட்டேன் அப்ப சித்தூர் என்ன போடலாம் மரியாதை கொடுங்க இருந்தாலும் என் தந்தையோ பாண்டவன் என் தாயோ குந்தி வந்தாரி தந்தை தாய் 2 தந்தை 1 5 பேர் யாராவது தெரியுமா 5 பேருக்கு மூத்தவர் அண்ணன் தருமன் அவருக்கு 7 முதற்கொண்ட வீமன் என் பெயர் விஜயன் என் பெயர் விஜயா இருந்தாலும் ஓங்கி மூக்கு என்று சொல்ல விடாமல புத்தன் நம்ம தகுதி பத்தாது நீ சொல்றது அவன் முடியாது பேனர் விஷயம் புட்டுந்தான் பிடிச்சிருப்போங்க தருமன் வீமன் விஜயன் இந்த 3 பேரும் அன்னை குந்தமாதேவிக்கு மகனாக பிறந்தோம் என் சிறிய தாயாருக்கு வந்தானவிக்கு தமிழ் சகாதவன் என் தங்கை சங்குபதி 6 பேர் வந்து ஆதிய அசாமத்தை ஆண்டு வந்தோம் எங்களுக்கு நேரட்டு பகையாளி யாரு பாதியாகி இதுவரன் பகையாளி ஒருவர் செய்யாத சூது 1 கோடி செஞ்சார் எல்லாம் படைத்தோம் சூது ஒடியாடி காற்றுக்கு ஓட்டினான் காற்றில 12 ஆண்டு காணகம் ஒருவர் சங்கியாக வந்தோம் 13 கழித்து 14 ஆடு கட்டும் கொடுத்தானா கொடுக்கலைங்க மாமனாகி கண்ணன் விட்டு தூதிச்சு
நாட்டு கேட்க அனுப்பினோம். என் மாமா என்ன செய்தார்? 18 மாதம் இருக்கு. அடடே, அதாவது வலது கையில சண்டைக்கு தயார் என்று கங்காணம் கட்டி வந்தார். அப்படி கங்காணம் கட்டி வந்து முதல் நாள் சுகத்திலே வீரமா காளிக்கு யாரும் பள்ளி கொடுத்தோம். காளி கொடுத்தோம். இந்த உலகத்துல திருநங்கைக்கு எல்லாம் குலதெய்வம் யாரு? என் மகனை வீரமா காளிக்கு என் பகவான் கண்ணன் வார்த்தை கேட்டு என் மகன் அரவா துரியோதனுக்கு நரபலிக்கு வரணும் சொல்லி வாக்கு கொடுத்துட்டான். அப்ப கண்ணன் பார்த்தாரு, ஆண்டவரே ஓ மகனாகி அரவான் துரியோதன் எதிரிக்கு பலிக்கு வரணும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அரவா போய் காளிக்கு அந்த பலியாய்த்தான் கவனம் தான் ஜெயிப்பாங்க. என்ன போல 50 கிருஷ்ணன் வந்தாலும் இந்த பாரத போர் முடியாது, நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன செய்யலான்னு கேட்டோம் பகவானே. அப்ப பகவான் சொன்னாரு, பாண்டவரே அதாவது மகன் வழிக்கு போய்க்கலாம், போய் வளர்த்து நிறுத்துங்க. அதாவது நாளைக்கு தான் வந்துக்கிறான், அதனால இன்னைக்கு அவனை பலி கொடுத்தான் காளிக்கு பகவான் சொன்னாரு. அப்ப நாங்க என்ன சொன்னோம், பிள்ளையை பலி கொடுத்து பூமி ஆளுமா, மகனை பலி கொடுத்து மண்ணுடைய ஆளுமா, பாலாப்பாடு மண்ணுக்காக எதான் பலி கொடுக்கணும்னு ஒரு கணக்கில்லையா பகவான் அழுதுகிட்டு அண்ணா தர்மராசா பிள்ளையை பலி கொடுத்து பூலாத்து ஆளுவதில்லை கானகமே போறேன்னு 5 பேரும் 6 பேரும் காட்டுக்கு போனோம். அப்ப எங்களை கண்ட அண்ணா அப்பப்பா நீங்க படிப்புக்கு இடம் வேணும்,
ஏன்னா மீண்டும் காண போனீங்கன்னா உங்க பங்காளி பழித்து சிரிப்பான். அதாவது பழிப்புக்கு இடம் தேட வேண்டாம், நான் செழிப்புக்கு இடம் தானே அப்படின்னா அறதான். அப்ப நான் கேட்டேன், செழிப்புக்கு இடம் எப்படி எப்படி அப்பா? அதாவது பாண்டவர் நீங்கள் கபரவர் பெரியப்பாங்க 100 பேரு தெரியும். அதுக்கு நாளைக்கு தானே பழிக்க வரணும். அந்த காளி கொண்டு போய் என்ன இன்னைக்கே பழி கொடுத்து இந்த உலகத்தாளுங்க உங்களுக்கு செழிப்பு கிடந்தாருன்னா பகவானை கூப்பிட்டு கேட்டோம். அதான் நாளைக்கு தான் அமாவாசை, அதவான அமாவாசை தான் பழி கொடுக்கணும். இன்னைக்கு எப்படி அமாவாசை பழி கொடுக்க முடியும்? அப்படி பகவானை கேட்டோம். பகவான் நாளை கூட அமாவாசை, இன்னைக்கே ஒரு நாளைக்கு நான் கூட்டினாரு. அப்பதான் அரவான் கேட்டான், நாளைக்கு கூட அம்மாசை இன்னைக்கே கூட்டிக்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி அரவான் கேட்டான். கேட்டார் பகவான், சந்திரனும் சூரியனும் கூடி நாள் என்ன நாள்? அமாவாசை. ரெண்டு பேருக்கு சந்திரன் சூரியன் கூப்பிடுறேன், என் பேசிக்கு வருவாங்க. அப்படி பகவான் நாளை கூட அமாவாசை, சந்திரா சூரியனே வாழ்நாரு. சந்திரன் சூரியன் வந்து கண்ணனுக்கு முன்னால் நின்றார். அப்ப கேட்டார் பகவான், சந்திரன் சூரியன் கூடினால் என்ன நாள் அப்படின்னு கேட்கும்போது சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் என்னை கூடவே அன்னைக்கு அமாவாசை அப்படின்னா சந்திரன் சூரியன். அதனால்தான் 2 நாள் அமாவாசை, இன்னைக்கு ஒரு நேரம் நாளைக்கு ஒரு நேரம். அப்ப பகவான் சொன்னாரு, சரிங்க கூட்டிட்டீங்க, அரவான இன்னைக்கு காலி ஆகி நான் பலி கொடுக்குறோம்னு. அப்ப என் தாயார் என்ன வாரி மயிர் பிடிச்சி அண்ணமூர் பட்டு பிடிச்சி சீனி முடிச்சு சிங்காரிச்சு என் மகன் அரவான அழகு பார்த்து காளிக்கு கோயிலுக்கு கொண்டு போனோம். பாலு மண்ணுக்காக நான் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டோம். என் மகன் அரவான் கேட்டான், என்ன வெட்டணும்னா என்ன போல எதிரோமம் இல்ல ஒரு வீரபுரத்தான் என்ன வெட்டணும் அப்படின்னு கேட்டு அரவான். அப்ப சொன்னார் பகவான், உன் தாய் தலைபிடிக்கும் உன் தந்தை அப்படி கடைசியா கேட்டாரு. சொன்னாரு, என் தாயா தலைபிடிக்கணும் என் தந்தையா சிரமம் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டா அரவான். அப்ப கடைசியா பகவான் கேட்டாரு, அப்பா சாவணும்னு ஆசைப்பட்ட இப்ப கோர்ட்ல கூட தீர்ப்பு கொடுத்தோம்னா அந்த கோர்ட்டு வக்கீல் காப்பான், கடைசி ஆசைக்கு என்ன அப்படின்னு கோர்ட்ல நீதிபதி காப்பாரு. அப்ப பகவான் கேட்டாரு மகனை பார்த்து, நீ பகவான் கேட்கும் போது உனக்கு என்னப்பா ஆசை கேளு அப்படின்னு அரவான கேட்டாரு. ஆமா அப்படிங்கும் போதுதான் நான் கண்ணி கல்யாணம் நானு கண்ணி கல்யாணம் நாளைக்கு செத்து போனா கமத்தி யானை கட்டி மஞ்சள் துணியில் கொண்டு போய் நிமித்தி போடுவாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா மகா அரவா. என் மகன் கேட்டா, ஆமாமா நல்லா வாழும் பொண்ணு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்துல மெட்டாங்க. கிச்சன் ரூம் இருக்குதா, சமையல் ரூம் இருக்குதா, பெட்ரூம் இருக்குதா, மெத்தையா, பையன் வேலை இருக்கானா, அவன் என்ன தொழில் பண்ணான், அவன் ஒரு பெண்ணு கூலிக்காரன் கூட 2 டிகிரி முடிக்கிறான் படிக்க வச்சு. அப்ப ஒரு பிள்ளை பத்தவன் கேட்கறான், 1008 கேள்வி கேட்கறான். அதுக்கெல்லாம் சம்மதம் பண்ணா தான் பொண்ணு கொடுக்குறாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல அப்படி நான் 1982 கல்யாணம் பண்ணேன். எங்க வீட்டுக்காரி பேரு செய்யமா, நாங்க 2 பேரும் அன்னைக்கே லவ் மேரேஜ். ஆமாமா, எனக்கு 63 நடக்குமா எல்லா கார்டும் வீட்டுல இருக்கு. என்ன வேணும்? ஆதார் கார்டு இருக்குது, பிள்ளை கொடுக்குது, கறி கூட்டாய்க்குது, சாப்பாட்டு இருக்குது, கிணத்துல 5 ஏக்கரா தோட்டம் நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தண்ணி போடு ஓடிதான் கிணறு வத்தா தண்ணி. ஆனா இப்ப 1 வருஷமா தண்ணி கொஞ்சம் எந்த தண்ணி அந்த தண்ணி வயசு என்னன்னு கேட்டியா? 63 குரல் எப்படி ஆக்கி எப்படி அந்த கோட்டை கேளவா வாய்ஸ் வாய்ஸ் 53 தடுமாறுது உடம்பு, 52 தடுமாறுது உடம்பு, 64 ஆடுது, டான்ஸ் ஆடுது. ஆடுமா தம் போல ஆடுது. ஆட மொத்தம் அரப்பிரசாப். கடவுளே அதாவது தன்ன போல ஆடுது. யார் கேட்டா அதாவது கர்ணை அர்ஜுன பானம் போட்டு ஒரு பானம் போய் நெஞ்ச பாய்ந்த உடனே வீதி பானமா போய் பூ மாறி குழைமா கர்ணன் படம் பார்த்திருக்கேன். அந்த கர்ணன் நெஞ்ச ஒரு பானம் முதலமைச்சர் அவர்தான் கிருஷ்ணன் படுத்தாரு. அப்ப ஒரு அம்பு போய் மீதி எல்லாம் அர்ஜுன கூட கூட போய் மாலையா விடுவோம். அப்பதான் அர்ஜுனன் கேக்குறான், இத்தனை பானம் பண்றமே அவன் ஏன் கர்ணன் ஜாவல அப்படி கேட்கும்போது அப்ப பகவான் சொல்றாரு, உனக்கு தெரியாது அவன் செய்த தர்மம். அவன் அதாவது நம்ம ஜீவம்மா
எல்லாத்தையும் வாரி ஒரு நாள் அள்ளி நம்ம பண்ணி போயிட்டு அப்படியே அள்ளி 2 கையிலும் பையன் சொல்றேன்ல அவங்களுக்கு உங்க மேல அவ்வளோ கொல்ல பிடிக்கும். ஆமா அப்ப அகில பண்ணியே போங்கறியா மாம்பழம் போயிட்டான் பிறப்புன்னு ஒரு தேதி இருக்கா அம்மா அவன் வயசு 40 வயசு ஆகுது இவன் மட்டுமா இல்ல ஒரு சவுந்தர அண்ணாப்புல பாஞ்சாலி ஐயா அப்பம் பொண்ணு தரும் போது அவர் சைடு வந்து ஒரு கதை வரைக்கும் சொன்னாங்க 20 வருஷம் அப்ப பிறந்து பண்ண ஒரு சொல்ல அக்கா சொல்றது அப்படி இல்ல முழுக்க 4 வயசு பாத்துக்காரு. அப்ப பகவான் சொன்னாரு அர்ஜுனா நீ போன பானம்லாம் அவன் ஏன் உயிர் போனா அவன் செய்த தர்மம் தலை கேக்குது அப்படின்னாரு. அவன் ஊத்துறது எல்லாத்துக்கும் அமையாது தலையெழுத்து பிரம்மச்சரி வேணும். எடுத்து வச்சிருந்தாலும் கூத்து வச்சிருக்கணுமா கூத்து போட சிந்தாய் கொண்டு போகிறேன்னா இன்னைக்கு 30-35 வருஷமா எனக்கு கூத்து போகிறேன் தூக்கியே பிடிக்குது என்ன வழி அப்படிங்கும் போது அப்பதான் சொன்னார் அவரு பிராமணரா வருவாரு பாருமா அவரு ராத்திர கர்ணம் நடப்பா அப்ப பிராமணர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் சொன்னாரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அதாவது தாய்க்கு பிள்ளை தம்பிக்கு அண்ணன் ஊர்படி ஏற்றார் உண்படியை நான் கொண்டேன் ஆமா அதை கேட்கறாங்க சொல்லலாம் அதாவது ஊர்படி முன்படி நான் செங்கோட்டை கடந்திருக்க சேதாரத்தை பிடிச்சிருக்கேன் நீ எங்கிட்ட சேர்ந்தீங்கன்னா பரிமள உனக்கு ஆமா அப்ப போட்டோம் அப்ப அதான் கேட்டான் வாழப்பாடு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு காலிக்கு பள்ளி கொடுக்குறீங்க எனக்கு யாரு மாமா பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாரு உனக்கு பொண்ணு தானே நான் ரெடி பண்றேன் அப்படின்னு யார போய் பொண்ணு கொடுப்பாங்க பகவானே ஒரு மாதிரியா ஒரு பொண்ணா வந்து முன்னால் நின்னாரு அப்ப அதான் கேட்கிறான் அம்மா நல்லா வாழ போறவனே ஒரு பொண்ணு கட்டிக்க மாட்டுது நான் கொஞ்ச நாள் காலையை பழியா போறேன் என்ன கட்டிக்கிட்டு சம்மந்தம் வலிக்குது என்னம்மா என்ன ஒருத்தர் ஆயம் அப்படின்னு கேட்கறான் அவன் கேட்கறான் வாழ போறவனு கட்டிக்கிட்டு யோசனை பண்றாங்க நான் கொஞ்ச நாள் சாக போறேன் நீ என்னை கட்டி என்ன பண்ணுவேன் எப்படிமா சம்மதிச்ச அப்படின்னு கேட்டா அரவா மோகினிய அப்ப சொல்றாரு மோகினியா தேவர் அதாவது ஒரு அழுப்பனை கட்டி அழுப்புன்னா ஒரு இது என்ன கேட்டு பண்ணிட்டு அதாவது ஒரு அழுப்புல கட்டி அன்னாடு அன்பு சாவத்தோடு ஒரு மகா வீரனை கட்டி அதாவது ஒரு சமுத்துவன் மகா வீரன் வந்து சமுத்துவன் அதாவது ஒரு அழகு அப்ப ஒரு சமுத்துவனை கட்டி அன்னைக்கே ஒரு பின்னாடி வாழ்ந்துட்டு அப்படியே தாலி எடுத்து போட்டாலும் எனக்கு ஒரு பெருமண்ணா அப்ப பகவான் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் அப்ப அரவா வந்து கண்ணன் மோகனை தாலி கட்டாரு அப்ப தாலி கட்டு அவர் மறைஞ்சிட்டாரு 2வது ஒரு வரம் கட்ட அரவா பகவான் என் பெருமண்ணதான் இப்ப எப்படி இருக்கிறாங்க நாகத்தான் சொல்லுங்க மோகினி அன்னைக்கு பகவான் அரவாணி அதாவது திருநங்கைகள் போய் தாலி கட்டி தாலி சித்திர பௌர்ணமி அங்க போய் கேட்டா இது பதில் கிடைக்கும். ஆமா இந்த பதில் கிடைக்காது. சித்திர பௌர்ணமி ஆமா ஏன்னா சித்திர பௌர்ணமி தான் விசாசம் கொண்டாடுறது வளர்ப்பிரையில சித்திர பௌர்ணமி கிடையாது. சித்திர வளர்ப்பிரை தேய்பிரையில கிடையாது. அதான் வளர்ப்பிரை பௌர்ணமி கணக்கு கிடையாது. ஆமா வளர்ப்பிரை இல்ல எங்கிட்ட வந்து பாருங்க புண்ணிய பூமி. ஆமா சிந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்ன இந்த தாய்க்காடு தாய் செம்மன் சொந்தக்கார பொண்ணு செம்மந்துட்டேன் நான் தான் வந்து உருவாக்கணும் பாருங்க ஒரு பேச்சியா நீங்களும் எங்க சொந்தக்கார பொண்ணு எங்க பணி வச்சு சொல்றாங்க ஆரம்பில செம்மனுக்கு கொதிய விட பறக்க விட சிந்து பை தூக்கிட்டு சிந்து எங்க பூத்து போனாங்க இன்னைக்கு
சட்டை போய் மண்ணை படுத்துக்கிட்ட முடியும். ஆமா. அப்போ அதாவது பகவானை மகன் கேட்டான், அப்பா எனக்கு இன்னொரு வரம் வேணும். என்ன வரம்? அதாவது 18ஆம் போகிற முடிய வரைக்கும் என் உடல் அழிவுண்டாலும் என் உயிருக்கு அழியக்கூடாது. ஆமா, அதாவது என்னுடைய கண்கள் விட்டு விழித்து நான் பாக்கணும்னா ஏண்டா உன்னையே காலிக்கு பழிபடுத்துறமே, நீ என்ன பார்த்து சாதிக்க போற அப்படின்னு கேட்டார் பகவான். இந்த 18 பாரத பாரத எங்க அப்பமா 5 பேரும் பாரத போர்க்களத்தில் ஜெயிக்கிறாங்களா இல்ல கௌரவர் ஜெயிக்கிறாங்களா நான் பார்த்துட்டு செத்துறேன் அப்படின்னு அரவான் கேட்டான். அதுக்குத்தான் அரவான் சிறப்பு போய் காளி வயசு முன்னாடி வச்சிருது. அரவான் முடிச்சு பாட்டு பாரு. ஆமா, அந்த மேல வைக்கிறது. அப்ப கடைசி அரவான் கேட்டான், அதாவது இந்த 18 பாரத பாரத எனக்கு ஒரு சண்டை வேணும். அப்படி பகவானால எல்லாமே முடியும். பகவான் பார்த்து எதையுமே சாதிப்பாரு. அதாவது பகவான் கேட்கிறாரு, இந்த 18 நாள் சண்டையில எனக்கு ஒரு நாள் சண்டை வேணும் அப்படின்னு அரவான் கேட்கிறான். அப்படி ஒரு நாள் சண்டை தரம்பா அப்படின்னாரு. அப்ப எத்தனை நாள் சண்டை? 8ஆம் நாள் சண்டை. 8ஆம் நாள் அரவானுக்கு ஒரு சண்டை. அப்படி சண்டைனா ஆமா, அதாவது அரக்கனை ஏறி விட்டுறாரு நைட்டு இரவு சண்டை. அந்த அரக்கனுக்கு எப்படி சாவு? இந்த உலகத்தை எவன் செத்து போனானே அவன் உயிரோட மீண்டு வந்தால் எனக்கு அழிவுன்னு சொல்லி வர வாங்கியிருக்கான். கொல்லணும் அப்படின்னு வருவாங்க. அப்ப அந்த அனுமாசூரை பகவான்கிட்ட இந்த உலகத்தை செத்து போய் மறுபடியும் உயிர் வந்து அவங்க அழிவு அப்படின்னு வரவான அனுமாசூரை. அப்ப துரியோதனை அந்த அனுமாசூரை ஏவி விட்டுதான் பாண்டவர் போயிட்டார். அப்ப பாண்டவர் கத்துறாங்க இரவு நேரத்துல. அப்ப வந்து பாண்டவர் நான் கத்தணும். அப்ப கேக்குறாரு பகவான், என்னப்பா அழுறீங்க? அப்படி போய் பணக்கூடியவன் எங்களை சண்டைக்கு வரனே இத்தனை நாள் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அப்ப சொன்னார் பகவான், அவனை செத்து போனும் மீண்டும் உயிர் கொடுத்தான் அவனை கொல்லானாரு. அது என்னமாமா கேட்டோம். அப்ப என் பகவானுக்கு செத்து போன பணத்துக்கு அந்த சிவசையும் முன்னத்தையும் பொருதி பகவான் உயிர் கொடுத்து அரவான் ஒரு நாள் சண்டை பண்ணி அந்த சூரனை கொண்டார். அரவான் சண்டை அப்படி வர கொடுத்தோம். ஆமா, முடியுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப மலையனூர்ல ஒரு நாடகம், மலையனூர்ல வந்து மைதிலின்னு ஒரு பொண்ணு, மைதிலிங்களா அப்படி செவ ரத்த படுத்துக்கிற மாதிரி மைதிலி கூட்டு போய் 2 கூத்து ஆடி கொடுத்தேன். ஒரு கூத்து அரவான் வச்சு ரொம்ப அது திண்டிவனம் வெளிப்புறம் போடுறேன் ரொம்ப ஆடி கொடுத்தேன். வேண்டாம் மாதிரி காலு பண்ண தயாரு 40 நாள் விரதம் இருப்பாங்க. ஆமா ஆமா, தெரியும் மைதிலி தெரியும். 40 நாள் விரதம் இருப்பாங்க. மைதிலி தெரியுமா? வெள்ளப்படி வேலை. ஆமா சரி, தெய்வத்துக்கோசரம் இருந்தாலும் அப்படி மகவானை அரவானை இதை காளிக்கு வழிபடுத்து 18 பாரத போர் ஆரம்பிச்சோம். அந்த பாரத போர்ல இந்த பாண்டவர் நாங்களே செய்ய முடியும். ரொம்ப நேரம் போச்சு படுத்து தூங்கி போயிடுவேன். பேசுவேன், எவ்வளவு நேரம் பேசுவேன். இந்த கதை முடியாது. படுத்துட்டு பரவாயில்ல, ரொம்ப ஒண்ணுக்கே போதும். அதான் பாரு எங்க அம்மா இருக்கு பாரு, தோப்புக்காரம்மா. இது 2 பேரும் கேட்ட சருசாரம்மா துணைக்கெல்லாம் வரலவே அக்கா இருக்கா ஐயா இராயா கருமராஜ் வீட்டுல பாஞ்சாலி கூட்டி வச்சோம் சைட்ல கூட்டி வச்சோம். சரி போலமா பையன் ஆசைப்பட்டாமா இருந்தாலும் என் அண்ணன் அழைத்திருக்காரு. இந்த பாரதமான முடிந்து இந்த அசாமத்து அண்ணன் பட்டம் கட்டி 36 ஆண்டு காலம் ஆச்சு சொல்லிட்டாருமா. இதெல்லாம் 31 வருஷமா எனக்கு யாருமே எதிரி கிடையாது. இன்னைக்கு நீதான் இந்த செட்டு